பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கு எதிராக சட்டங்கள் மிக கடுமையாக இயற்றப்பட்டுள்ளது. சம்டைம்ஸ் என்கவுண்டர், ரிமாண்ட், 20 years பனிஷ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்தாலும் திரும்ப திரும்ப கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் நடக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வெட்கப்படணும், வேதனைப்படணும், அசிங்கப்படணும். இதை சரி பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே கடமை இருக்கு. போலீஸ் மட்டுமோ, ஜட்ஜஸ் மட்டுமோ, கோர்ட் மட்டுமோ, டாக்டர்ஸ் மட்டுமோ, டீச்சர்ஸ் மட்டுமோ பொறுப்பேற்றுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதனுடைய பொறுப்பை உணர்ந்து தடுக்கிறதுக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நான் எப்படி எடுத்துக்காட்டா வாழ முடியும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அது எதை சரி பண்ணனா இந்த மாதிரி குற்றங்களே நடக்காது அப்படிங்கிறத யோசிச்சு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழணும். கூடா நட்பு கேடில் முடியும், கூடா செயலிகள் கேடில் முடியும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அது தப்பாக நடந்துச்சுன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்கிறது 1000 இடத்த எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். எந்த ஒரு உணர்ச்சிகளையும் தலைக்கு போகாமல் பார்த்துக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஒரு பெண்ணும் தப்பு பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ஆணும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீவரானதும் பெற்றோர் வளர்ப்பினிலே. அதனால ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்து அந்த குடும்பத்துல பெண்களை மரியாதையுடனும் அன்போடனும் பார்த்து எடுத்துக்காட்டான வாழ்க்கை பேரண்ட்ஸ் வாழ்ந்து காட்டுறப்ப அந்த குழந்தைங்க நல்ல சிட்டிசனா உருவாவாங்க. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சிட்டிசனும், ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கமும் சரியாகிறப்போ கண்டிப்பா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒட்டுமொத்த சமுதாயமும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம மாறணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க மாறணும். ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றமில்லா சமுதாயத்தை உருவாவதற்கான சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ.